السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله. قال النبي صلى الله عليه وسلم: مثل الجليس الصالح والسوء كحامل المسك ونافخ الكير، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நாம் யாரை நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் யாரை உச்ச நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுவார். கண்ணியமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் கடந்த 3ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதாவது உலக நண்பர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அப்போ உலக நண்பர்கள் தினத்தினுடைய அந்த நோக்கம் என்ன? நாம் ஒரு நண்பரை தேர்வு செய்கின்ற பொழுது அந்த நண்பர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நாம் அழகான முறையிலே, தீர்க்கமான முறையிலே தீர்மானித்து தேர்வு செய்ய வேண்டும். என்று சொன்னால், நாம் நமது பெற்றோரை தீர்மானிக்க முடியாது, நாம் நமது சகோதரர்களை தீர்மானிக்க முடியாது. அது அல்லாஹ் தீர்மானித்தது. இன்னவருக்கு மகனாக, இன்னாருக்கு சகோதரராக நாம் இந்த உலகத்தில் வந்தது நமது அறிவின் மூலமாகவோ, நமது செயல்பாட்டின் மூலமாகவோ, நமது திட்டத்தின் மூலமாகவோ கிடையவே கிடையாது. எனவே நாம் இன்னாருக்கு மகனாக இருப்பதை தேர்வு செய்ய முடியாது, இன்னாருக்கு சகோதரனாக நாம் இருப்பதை தேர்வு செய்ய முடியாது. ஆனால் இன்னவருக்கு நான் நண்பராக இருப்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அது அல்லாஹுவால் மற்றதை தீர்மானித்தாலும் கூட நண்பரை தீர்மானிக்கக்கூடிய அந்த தகுதியை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கியிருக்கிறார். எனவே நாம் நட்பு வட்டாரத்தை தேர்வு செய்கின்ற பொழுது, நண்பர்களை தேர்வு செய்கின்ற பொழுது, எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அதற்குண்டான வழிவகைகள் என்ன என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆனின் மூலமாக விரிவாக விளக்கமாக சொல்லி காட்டுவார். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னமா வலியுக்குமுல்லாஹு வரசூலுஹு வல்லதீன ஆமனுல்லதீன யுகீமூனஸ் ஸலாத வயூதூனஸ் ஸகாத வஹும் ராகிஊன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், உங்களுடைய உச்ச நண்பர் யார் தெரியுமா? அது அல்லாஹுவாக இருக்கிறான், அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார், இன்னும் மூமின்களாக இருக்கிறார்கள்.
எப்படிப்பட்ட மூமின்கள்? யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள், வயூதூன ஸகாத், ஜகாத்தை வழங்கக்கூடியவர்கள், வஹும் ராகிஊன், ருக்கு செய்யக்கூடியவர்கள். அப்ப நமது நண்பர்களாக நாம் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? நாம் அல்லாஹுவை தேர்வு செய்ய வேண்டும், அல்லாஹுடைய திருத்தூதரை தேர்வு செய்ய வேண்டும். இன்னும் மூமின்கள், அந்த மூமின்களிலேயே எவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துகிறார்களோ, ஜகாத்தை கொடுக்கிறார்களோ, அவர்களை நாம் நண்பர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகின்றான். ஏன் அல்லாஹுவை நாம் நண்பராக தேர்வு செய்ய வேண்டும்? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தனது நண்பராக, உச்ச தோழர்களாக தேர்வு செய்து விட்டான். நாம அல்லாஹுவை தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் தனது நண்பரை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எல்லா விதமான நன்மார்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை எந்த அளவுக்கு தியாகத்தின் மூலமாக நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தனது தியாகத்தின் மூலமாக இந்த உலகத்திலே நிறைவேற்றி காட்டினார்கள். எனவே தான் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்ததை விட அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தேர்ந்தெடுத்து விட்டான். அப்ப அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுப்பானா? நாம் அந்த தகுதிக்கு வரல. எனவே தான் நாம் தேர்வு செய்கின்ற பொழுது, நல்ல நண்பராக தேர்வு செய்கின்ற பொழுது முதல்ல அல்லாஹ்வை தான் தேர்வு செய்யணும். எத்தனை நபர்கள் நண்பர்களாக, உனது நண்பர் யார் அப்படின்னா ஒரு காபிருடைய பெயரை சொல்லுவாங்க. இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய பெயர்களை சொல்லுவாங்க. உனது நண்பர் யார் என்று அந்த கேட்கின்ற பொழுது, அதற்கு விடையளிக்கின்ற பொழுது எனது நண்பர் அல்லாஹ் என்று எத்தனை நபர்கள் சொல்லியிருக்கிறான். எனது நண்பர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று எத்தனை நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனது நண்பர் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்றக்கூடிய மூமின்கள் என்று எத்தனை முஸ்லிம்கள் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணியமிக்கவரை சிரித்து பாருங்கள். அப்ப நாம நண்பரை எப்படி தேர்வு செய்யறோம் அப்படின்னா, ஷரியத்தினுடைய வட்டத்தை விட்டு, இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்களை நாம் நண்பர்களாக தேர்வு செய்கின்றோம். அப்படி நாம் தேர்வு செய்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியுமா, மறுமையில் வெற்றி பெற முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. நாம் நண்பர்களாக தேர்வு செய்திருப்பது ஷைத்தானை நண்பர்களாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்விற்கு மிகவும் எதிரியாக இருக்கிறான், மூமின்களுக்கு எதிரியாக இருக்கிறான், அவன் வழிகட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நமது நண்பர் யாரு? அல்லாஹுவா, அல்லாஹுடைய திருத்தூதரா, சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நற்கர்மங்கள் புரியக்கூடிய மூமின்களா அல்லது ஷைத்தானா? 99% நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்களின் நண்பனாக ஷைத்தானுக்கு தான் முதலிடமே தவிர அல்லாஹுவிற்கோ அல்லாஹுடைய திருத்தூதருக்கோ கிடையவே கிடையாது. சரி, ஷைத்தானை நாம் நண்பராக தேர்வு செய்தால் நாம எங்க போவோம் அப்படின்னா, இந்த உலகத்திலும் வெற்றி பெற முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகின்ற பொழுது, வமன் யதவல்லல்லாஹ வரசூலஹு வல்லதீன ஆமனூ ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். எந்த ஒரு மனிதர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் மூமின்களையும் எவர் நண்பராக ஆக்கிக் கொண்டாரோ, ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹ், அவர் அல்லாஹுடைய கட்சி,
அவர் என்ன கட்சி? அதிமுக, திமுக, மாமக, பாமக கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய படை, அவர் அல்லாஹ்வுடைய இயக்கம், அவர் அல்லாஹ்வுடைய கட்சியாக இருக்கிறார். உமுல் காலிபூன், அவர்தான் வெற்றியாளராக இருக்கிறார். அப்ப அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் மூமின்களையும் நாம் உற்ற நண்பர்களாக இந்த உலகத்தில் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்கின்ற பொழுது நாம யாரு கட்சி அப்படின்னா ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையாக, அல்லாஹ்வுடைய பார்ட்டியாக, அல்லாஹ்வுடைய கட்சியாக நாம் இருக்கின்ற காரணத்தினால் நாம் வெற்றி பெற முடியும் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இங்க ஒரு கேள்வி எழுகிறது. அப்ப இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை தான் நண்பராக தேர்வு செய்யணுமா, மூமின்களை தான் நண்பராக தேர்வு செய்யணுமா, இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டுமா? ஒரு காஃபிர தேர்வு செஞ்சா என்ன? அப்ப காஃபிர தேர்வு செய்யக்கூடாதா அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. காஃபிர் அப்படின்னா இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படாதவர்களை நாம் நண்பராக தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன ஹதீஸ் அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வருகின்ற பொழுது வருவதற்கு முன்னால் பஜார்ல ஒரு பட்டாடை விற்கப்படும். அந்த பட்டாடையை வாங்கி கொண்டு நேரடியாக நபியை பார்க்க வருகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதோ பட்டாடை, உங்களை தூது குழுவினர்கள் வந்து சந்திக்கின்ற பொழுது, பெரும் பெரும் தலைவர்கள் வந்து சந்திக்கின்ற பொழுது, அல்லது பெருநாளில் நீங்கள் இருக்கின்ற பொழுது இந்த பட்டாடை உடுத்திக் கொண்டால் என்ன? உங்களுக்காக வேண்டி இதை நான் வாங்கி வந்திருக்கிறேன், இதை நான் அன்பளிப்பு செய்கிறேன் என்று செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க மறுத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது யாரு அணியக்கூடிய ஆடை தெரியுமா? மறுமையின் பாக்கியம் யாருக்கு கிடைக்காதோ அவர்தான் இதை அணிவார். இதை அணிகின்ற காரணத்தினால் மறுமையில் பட்டாடை அணியக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. எனவே இது கூடாது, பட்டாடை அணியக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க மறுத்துருவாங்க. சில காலம் கழியும். சில காலம் கழிந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டாடை வரும். அந்த பட்டாடையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். என்னடா போச்சு, நாம பட்டாடையை வாங்கி நபிகளாருக்கு கொடுக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க மறுத்தார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு பட்டாடை வந்திருக்குது. இது என்ன காரணம்? அவர்கள் அணியக்கூடாது, நாம வாங்கிக்கணுமா? நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வர்றார். அப்ப அல்லாஹ்வின் தூதரை கேட்காரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க அணிய மாட்டீங்க, ஆனா எனக்கு தாரீங்களே, இது என்ன நியாயம் என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் உன்னை கொடுத்திருக்கிறேன், நீ அணிய வேண்டும் என்று நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு அன்பளிப்பு செஞ்சிருக்கிறேன். இஸ்லாத்தில் ஆண்கள் தான் பட்டாடை அணியக்கூடாது, உங்களது வீட்டில் பெண்கள் இல்லையா? பெண்கள் அணியலாமா இல்லையா? நான் கொடுத்த இந்த அன்பளிப்பை நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் அணியக்கூடாது, உங்களது வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் அணியலாமா இல்லையா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்கின்ற பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒன்றை பதிவு செய்வார்கள். உடனே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பட்டாடையை வாங்கி என்ன செய்வாங்க தெரியுமா? தனது இஸ்லாத்தை தழுவாத காபிரான ஒரு நண்பருக்கு அன்பளிப்பு செய்வார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பதிவு செய்கிறாங்க. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள், தனது வீட்டு பெண்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவாத காபிராக இருக்கக்கூடிய தனது பாலிய நண்பருக்கு அந்த பட்டாடையை அன்பளிப்பு செய்வார்கள். புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படாத அவர்களை நாம் நண்பராக தேர்வு செய்யலாம், அதிலே ஆட்சேபனை கிடையவே கிடையாது. ஆனால்
இஸ்லாத்திற்கு எதிராக எவர்களெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை நாம் நண்பராக தேர்வு செய்யக்கூடாது என்பதனை இன்னொரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். சூரத்துல் முஜாதலா 58வது சூரா 22வது வசனம். அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது என்ன அப்படின்னா, லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நபியே நாயகமே, ஒரு சமுதாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எந்த சமுதாயம் அப்படின்னா, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறதே. இது யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு நபி தோழர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர். எப்படி பெற்றுக்கொள்ள மாட்டீர்? யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் எவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளும்படியாக இவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்க நபி தோழர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் உங்களுக்கு எதிரி, எனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த எதிரிகளை இவர்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வலவு கானு ஆபாஹும், அவர்களுடைய தந்தைகளாக இருந்தாலும் சரி. இவரு முஸ்லிமா இருக்கிறாரு, இவருடைய தந்தை காஃபிரா இருக்கிறாரு அப்படின்னா தனது தந்தையை கூட அவர்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள். அபுனாகும் அவ் இஹ்வானகும் அவ் அசீரத்தகும், தங்களது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் எதிரிகளாக இருந்தால் தந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள், தனையன் என்று கூட பார்க்க மாட்டார்கள், சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டார்கள், உறவுக்காரர்கள் என்று கூட பார்க்க மாட்டார்கள். இவர்களை நண்பர்களாக தேர்வு செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நபி தோழர்களாக, உங்கள் தோழர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப நபி தோழர்கள் யாரை தனது உச்ச தோழர்களாக, உச்ச நண்பர்களாக தேர்வு செய்தார்கள் அப்படின்னா, இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தனது தந்தையை விட்டுவிட்டு, தனது குழந்தையை விட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் தான் நபி தோழர்கள் அங்கே உச்ச நண்பர்களாக தேர்வு செய்தார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது எப்படி வருது அப்படின்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது தந்தையாக இருக்கக்கூடிய அப்துல்லா பத்ர் களத்துல சந்திக்கிறார். அபூ உபைதா யாரு? இஸ்லாத்திற்கு வந்தவர். இவருடைய தந்தை யாரு? இஸ்லாத்திற்கு வராதவர். பத்ர் களத்திலே அங்கே போர் நடக்கிறது. தந்தை இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாலும் கூட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தையை பத்ர் களத்திலே கொலை செய்கிறார்கள். பாருங்க, தனது தந்தையாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தால் அந்த நட்பை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். அதோடு மாத்திரம் அல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் களத்திலே கலந்து கொள்கிறார்கள். அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அப்போது இஸ்லாத்திற்கு வரல. ஒரு காலத்துல இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் அபூபக்கரை பார்த்து தனது தந்தையை பார்த்து சொல்லுவாரு, பின்னால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்லுவாரு, தந்தை அவர்களே, உங்களை நான் பத்ர் களத்துல சந்தித்தேன், ஆனால் உங்களை நான் வீழ்த்திவிடக் கூடாது, நீங்கள் எனது தந்தை என்று நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உன்னைய பார்த்தா கொன்னுருப்பேன் அப்படிம்பார். நீ என்னைய பார்த்தா விட்டுட்ட, ஆனால் அந்த பத்ர் களத்திலே நீ அல்லாஹ்விற்கு எதிரியாக இருந்தாய், அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு எதிரியாக இருந்தாய், அந்த நேரத்துல நான் பார்த்தா உன் கதையை முடிச்சிருப்பேன். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். தனது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கும் அவர்கள் எதிரிகளாக இருந்தால் அவர்களை தனது நட்பு வட்டாரத்திலே சேர்க்க மாட்டார்கள். அதோடு மாத்திரம் அல்ல, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தமது சகோதரரான உபைதா பின் உமைரை கொண்டார்கள். இஸ்லாத்திற்கு வரல, அங்கே போர்க்களத்தில் சந்திக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வராத தனது சகோதரை போர்க்களத்தில் சந்திக்கின்ற பொழுது அங்கே வீழ்த்துறாங்களா இல்லையா? சகோதரர் என்று பார்க்கவில்லை, அவர் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருக்கிறார். அவரை நட்பாக பார்க்கவில்லை, அல்லாஹ்விற்கு விரோதியாக, அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு விரோதியாக இருந்த காரணத்தினால் தனது சகோதரர் என்று கூட பாராமல் போர்க்களத்திலே அங்கே கொலை செய்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே வருகின்ற பொழுது தமது உறவினர்களை, எத்தனை உறவினர்களை அங்கே வீழ்த்திருக்கிறார்கள். உறவுக்காரர் என்று பார்த்தாரா? அந்த உறவுக்காரர் அல்லாஹ்விற்கு விரோதியா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு விரோதியா இருக்கிறாரு, இஸ்லாத்திற்கு விரோதியா இருக்கிறாரு. எனவே உறவு என்பது அவர்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ்விற்கு விரோதியா இருக்கிறாரு. இவரை நாம நண்பராக ஆக்கிக் கொள்ளக்கூடாது, அவரை வீழ்த்திவிட வேண்டும் என்று வீழ்த்தினாரா இல்லையா? அதோடு மாத்திரமல்ல, ஹம்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்துபாவை கொலை செய்தார்கள். உத்துபா யாரு? ஹம்சாவுக்கு உத்துபாவுக்கு உறவு முறை, ஆனால் உறவு முறை என்று பாரவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைபாவை வீழ்த்தினார்கள். உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலீத் இப்னு உத்துபாவை தீர்த்து கட்டினார்கள். இவங்கெல்லாம் யாரு? உறவுக்காரர்கள். அப்படி உறவுக்காரர்களாக இருந்தாலும் கூட அந்த சமயத்திலே அவர்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்விற்கு விரோதிகள், அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு விரோதிகள், இஸ்லாத்திற்கு விரோதிகள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் உச்ச நண்பர்களாக யாரை தேர்வு செய்ய வேண்டும்? முதல்ல அல்லாஹ்வை, இரண்டாவது அல்லாஹ்வுடைய திருத்தூதரை, மூன்றாவது மூமின்களை, நான்காவது இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படாத அந்த காபிர்களை தேர்வு செய்யலாம். அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக நடந்து கொண்டால் அவர்களை நீங்கள் உச்ச நண்பர்களாக தேர்வு செய்யக்கூடாது என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகான முறையிலே, தெளிவான முறையிலே சொல்லி காட்டுறான். அப்ப நாம நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும்? நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுறாங்க. நல்ல நட்பு, தீய நட்பு, இரண்டு விதமான நட்புகள் இருக்கிறது. ஆனால் அதை தீர்மானிக்க பொழுது நல்ல நட்பை தான் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்கள் 55% ஆண்களும் 35% பெண்களும், கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்கள் தனது நட்பு வட்டாரத்தின் மூலமாக தீய பழக்க வழக்கங்களுக்கு அங்கே ஆளாகி விடுகிறார்கள். கல்லூரியில் போறாங்களா இல்லையா? 1ல இருந்து 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க. அதை தாண்டி அவர்கள் கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது அங்கே புது புது விதமான நண்பர்கள் கிடைக்கிறார்கள். அந்த புது புது விதமான நட்புகள் கிடைக்கின்ற பொழுது ஆண்களும் பெண்களும் அங்கே கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அங்கே ஆளாகிறார்களா இல்லையா? மது பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு, கஞ்சா பழக்கத்திற்கு, போதை ஊசி பழக்கத்திற்கு, திருட்டு பழக்கத்திற்கு, விபச்சார பழக்கத்திற்கு, எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். அதிர்ச்சி தரக்கூடிய ஆய்வுகள் நமக்கு அழகான முறையிலே, தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறது. அப்ப கல்லூரியில் தான் இத்தனை நண்பர்களும் இத்தனை மாணவ மாணவியர்களும் தங்களது லைஃபையே தொலைக்கிறாங்களா இல்லையா? இது எதன் மூலமாக இந்த விபரீதங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், கெட்ட நட்பின் மூலமாக ஏற்படுகிறது. அதுதான் பழமொழி கூட ஒன்று சொல்லும், கூடா நட்பு கேடாய் முடியும். கூடாத நட்பு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு அது கேடாகத்தான் முடியும். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நட்பை தேர்வு செய்கின்ற பொழுது நல்ல நட்பை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. பாருங்க, கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை பேசும் பொழுது, என்ன மாப்பிள்ள பீடி கூட அடிக்க மாட்டேங்கிற, மது பழக்கம் உனக்கு இல்லையா, பெண்கள் பழக்கம் இல்லையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆம்பளை அப்படின்னா மது பழக்கம் இருக்க வேண்டும், கெட்ட பழக்கம் இருக்க வேண்டும், அவன் தான் அந்த ஆம்பளை. தூண்டி விடுதானா இல்லையா?
இப்படி தூண்டி விடுகின்ற பொழுது இவனுடைய பேச்சை கேட்டு நட்பை முடிக்க முடியாதான், ரொம்ப பழகிட்டாங்களாம். உயிருக்கு உயிராக உயிருக்கு நிகராக இவர்கள் பழகியதின் காரணமாக உயிர் நண்பன் சொல்லுகின்ற பொழுது மறுக்க முடியலையே. இன்னும் சில பேர் சொல்லுவான், என் நண்பன் கெட்ட நண்பனாக இருந்தாலும் கூட அவனுடன் நான் பழகின்ற பொழுது நான் கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன். சில பேர் சொல்லுவான், அதை ஏற்றுக்கிறதே முடியாது. அதற்கு உதாரணமாக சொல்லுகின்ற பொழுது இந்த விஷப்பாம்பு இருக்குதா இல்லையா, காடுகளில் கொடிய விஷப்பாம்புகள் அது எதுல இருக்கும் அப்படின்னா சந்தன மர கட்டைகளை சுற்றி கொண்டிருக்கும். அவன் சொல்லக்கூடிய உதாரணம், விஷப்பாம்பு சந்தன கட்டைகளில் சுற்றி இருந்தாலும் கூட அந்த விஷம் சந்தன கட்டைக்கு போகுதா? போகலையே. அது மாதிரி தான் நான் சந்தன கட்டை மாதிரி, அவன் சாக்கடை மாதிரி, அவனோடு சேர்வதன் மூலமாக அந்த சாக்கடை தன்மை இடத்துல வராது. அது மரத்துக்கு தான் பொருந்தும், மனுஷனுக்கு பொருந்தவே பொருந்தாது. அது யாருக்கு பொருந்தும்? அது மனிதனுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏனென்று சொன்னால் மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்துத்தான் இந்த உலகத்திலே பழகுகின்றான், வாழுகின்றான். ஒரு மனுஷனை பார்த்துதான், பெற்றோரை பார்த்துத்தான், தனது ஏரியாவை பார்த்துத்தான், தனது ஊர் மக்களை பார்த்துத்தான் தனது பழக்க வழக்கங்களை ஒரு மனிதன் மாற்றிக்கொள்கிறான். எனவே இந்த உதாரணம் மனிதனுக்கு பொருந்தவே பொருந்தார். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்கள். மூமினான பெண்கள் அவங்களுக்கு உற்ற தோழிகள் மூமினான பெண்கள், மூமினான ஆண்கள் அவர்களுக்கு உற்ற தோழர்கள் மூமினான ஆண்கள். ஏன் அப்படின்னா உண்மையான நட்பின் அடையாளம் என்ன தெரியுமா? யாமுரூன பில் மாரூஃபி, அவர்கள் நல்லதை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கரி, தீயதை தடுப்பார்கள். உண்மையான நட்பு என்ன தெரியுமா? தனது நண்பன் தீய பழக்கத்திற்கு ஆளாகின்ற பொழுது தட்டி கேட்க வேண்டும். நீ அப்படி செய்யக்கூடாதுப்பா. அந்த நட்பு பிரிந்தாலும் கூட, அந்த நட்பு அழிந்து போனாலும் கூட தட்டி கேட்க வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு. அந்த நட்பை தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப உண்மையான நண்பர்கள் எப்படி அப்படின்னா நல்லதுதான் ஏவுவாங்க, தீயதை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனம், இன்னொரு இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தேர்வு செய்கின்ற பொழுது மூமினாக இருக்கிறாரா என்பதை பார்த்துதான் அந்த நட்பு வட்டாரத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதோடு மாத்திரமல்ல, ஒரு மூமின் எந்த நட்பை தேர்வு செய்கின்றானோ அவனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறான் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நாம நண்பராக தேர்வு செய்கின்ற பொழுது நல்ல நண்பராக இஸ்லாத்திற்கு உச்ச தோழர்களாக இருக்கக்கூடியவர் தான் நண்பராக தேர்வு செய்ய வேண்டும் என்பதனை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறது. எனவே நமக்கு முதல் நண்பன் அல்லாஹ் தான், இரண்டாவது நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது நண்பர்கள் முஸ்லிம்கள்.